காரியங்கள் வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருந்தாலும் இந்த பெண்களை குறித்த காரியங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பானது தான். பெண்களை குறித்த காரியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. முழு வேதாகமத்திலையும் எங்கெல்லாம் பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ, பெண்கள் மூலமாக சில காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் சிறப்பு, அத்தனையும் சிறப்பானது. எந்த பெண்களுமே சாதாரணமான ஒரு காரியங்கள் இல்லை, எல்லாரும் லெசன்ஸாக இருக்காங்க, லெசன்ஸாக மாறி இருக்காங்க இல்லை வேதாகமத்தில். ஒரு பெண்களுடைய அந்த காரியங்களும் சும்மாவே இல்லை. அநேகம் பெண்கள் உண்டு. சில பெண்களுக்கு பெயர்களோடு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, சில பெண்களுக்கு பெயர் இல்லை. பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆண்டவரே ஒரு இடத்துல உண்மையாக உதாரணமாக சொல்லுவார். யாரை சொல்லுவார் யோசிச்சு பாருங்க. லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் இல்லை, லோத்துவின் மனைவியை நினைத்து. அப்போ பெண்கள் அப்படின்னாலே அவங்கள ஆண்டவர் ஒரு காரியங்களுக்கு ஒரு திருஷ்டாந்தமாக அவர் முன்னாடி வைக்கிறார். ஆண்டவரே இதை சொல்லி கொடுக்குறாரு. இன்றைக்கு நமக்கு அப்படி தான். நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னா, 2 பெண்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 2 பெண்களை குறித்து கடைசியாக நம்ம பார்த்த செய்தியிலையும் இதே போல் 2 பெண்களில் திரிபோசாலையும் திரிவேனாலையும் குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் நம்ம 2 பெண்களை குறித்து பார்க்க போகிறோம். அந்த 2 பெண்களும் யார் அப்படின்னா, எதிர் துருவங்களாக செயல்பட்டவர்கள். அவங்க 2 பேர்த்துக்குமே விஷன் வேற, நோக்கம் வேற, அவளுடைய குணாதிசயங்கள் வேற, அவங்களுடைய காரியங்கள் வேற. 2 பேருமே வேற வேற. இன்னும் சொல்ல போனால் அவங்க 2 பேர்த்துக்குமே எப்படி அப்படின்னா எதிர் துருவங்கள் அவர்கள். அவங்கள மாதிரி இவங்க இல்லை, இவங்கள மாதிரி அவங்க இல்லை, அவங்க ஆசை மாதிரி இவங்க ஆசை இல்லை, இவங்க ஆசையை போல் அவங்க ஆசை இல்லை. 2 பேருமே வேற வேற. சில நேரத்தில் அப்படி இருக்குல்ல, ஒரே வீட்டில் பிறந்த சகோதரர்கள் 2 பேரும் வேறு வேறு மாதிரி இருப்பாங்க, சகோதரிகள் 2 பேரும் வேறு வேறு மாதிரி இருப்பாங்க. எத்தனை உதாரணங்கள் நம்ம சொல்லலாம் இல்லை, ஆரம்பத்துலேருந்து சொல்லலாம். யாரை சொல்லலாம்? காயின் ஆபேல் 2 பேரும் வேறு வேறு, ஆசை 2 பேரும் வேறு வேறு, ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்க. ஈசாக்கு பாருங்கள், ஈசாக்கினுடைய பிள்ளைகள் பாருங்கள் யார்? யாக்கோபு, ஏசா 2 பேரும் வேறு மாதிரி. யோசேப்பை பாருங்கள், யாக்கோபோட பிள்ளைங்க 12 பேர். சிமியோனும் லேவியை மட்டும் ஒன்றா கூடிக்குவாங்க, மற்றவங்களாம் ஒவ்வொரு குரூப். ஆனால் யோசேப்பு மட்டும் வேறு. அப்போ குணாதிசயங்கள், காரியங்கள் எல்லாமே வேறுபடுதில்ல. மனிதர்கள் ஆண்டு கொடுத்ததான சிறப்பு அது குணாதிசயங்கள். இங்கேயும் அப்படி தான். இவங்க 2 பேரும் வேறு வேறு. ஆனால் இவங்க 2 பேரும் யார் தெரியுமா? அம்மாவும் பொண்ணும். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல நமக்கு, எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. உலகத்தில் நம்ம பார்ப்போம்ல, தாயை போல பொண்ணு, நூலை போல சேலை, இப்படியெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் சில நேரங்களிலே வேறுபடுகிறது. ஆண்டவர் ஒரு திட்டத்தை நம் மீது வைத்தாரானால் அந்த திட்டங்களுக்கு ஏற்ப விருப்பங்களும் செய்கைகளும் ஆசைகளும் நம்மிலே அது வேறுபடுகிறது. ஆண்டவர் அப்படி பிரிக்கிறாரு. அழகாக அந்த காரியங்களை கொடுத்து, நம்மளை அந்த விஷனை கொடுத்து, அந்த காரியங்களை கொடுத்து அழகாக பிரிப்பார். ஒரு குடும்பத்திலேருந்து ஒருத்தனை எடுப்பார். அதுதான் பாருங்கள், ஆண்டவருடைய திட்டம், தெரிந்தெடுப்பு, நோக்கம் அப்படியெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, குடும்பத்தில் ஒருத்தனாக, கோத்திரத்தில் ஒருத்தனாக, வம்சத்தில் ஒருத்தனாக ஆண்டவர் அப்படி தான் தேர்ந்தெடுப்பார். அன்றைய நாட்களிலே இஸ்ரவேலுடைய சேனைகள் பாளையம் இறங்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் எப்படி இறங்குவாங்க? அவர்கள் தங்களுடைய அந்த கோத்திரங்களாக இறங்குவாங்க. இந்த கோத்திரத்துக்கு இவன் தான் தலைவன், இந்த கோத்திரத்துக்கு இவன் தான். அப்போ ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார். குடும்பத்தில் ஒருத்தன், வம்சத்தில் ஒருத்தன், கோத்திரத்தில் ஒருத்தன், இப்படி தான் அந்த காரியங்கள் தெரிந்தெடுப்பு உண்டாகும். இங்கே அப்படி தான் 2 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த 2 பெண்களும் யார் அப்படின்னா எதிர் துருவங்கள். ஆனால் 2 பேர் யார் அப்படின்னா அம்மாவும் பொண்ணும். எவ்வளோ ஆச்சரியமான காரியங்கள் பாருங்கள். யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் இருக்கிறதான அந்த பெண்களை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வேறு யாரும் இல்லை, அம்மாவும் பொண்ணும். 2 ராஜாக்கள் 11வது அதிகாரம் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. அப்படியே 2 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தை அப்படியே உங்கள் கரங்களில் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 11வது அதிகாரத்திற்கு நேராக அப்படியே நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு இந்த காலை வேளையிலே ரொம்ப சுவாரஸ்யமான சில சம்பவங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த 2 பெண்களும் வேறு வேறு நம்ம பார்த்துட்டோம். இந்த 2 பெண்களுடைய குணாதிசயங்கள் வேறு வேறு பார்த்துட்டோம். இவங்க 2 பேர்த்துடைய காரியங்கள் எல்லாம் வேறு வேறுன்னு பார்த்துட்டோம். ஆனால் இந்த 2 பேர்த்தையும் ஏன் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் ஏற்பட்டதான இந்த போராட்டம் என்பது மேசியாவோடு கூட தொடர்புடையது. ஆச்சரியமா இருக்குல்ல, மேசியாவோடு கூட தொடர்புடையது, இயேசு கிறிஸ்துவோடு கூட தொடர்புடையது. இந்த 2 பெண்களுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது பாருங்க. ஒரு வீட்டில், ஒரு இடத்துல, ஒரு குரூப்பில் 2 பேருக்கு குணாதிசயம் மாறுபட்டுருச்சு அப்படின்னாலே போராட்டம் தான்.
ஆமாம் தானே, குடும்பத்தில் அப்படி தானே பிரச்சனை வருது. என்னோட கணவர் நான் நினைக்கிற மாதிரி இல்லை, என் மனைவி நான் நினைக்கிற மாதிரி இல்லை, என் குடும்பம் அப்படி இல்லை, பிரச்சனை வருதில்ல, ஆரம்பிக்குதில்ல, கலகமே அங்கே தானே பிறக்குது. அப்போ ஒரு இடத்துல இருக்கிற 2 பேரும் ஒரே மாதிரி இல்லை, அவங்களுடைய குணங்கள் ஒத்து போகலை அப்படின்னா அங்கே பிரச்சனை வரும்ல. அதே பிரச்சனை தான் அங்கே வருது. ஆனால் இந்த பிரச்சனை எப்படி வருது, என்ன உருவாகுது அப்படின்னு சொன்னால், இது எதற்கான போராட்டம் அப்படின்னு சொன்னால், ஆமாம், சத்துருவின் திட்டத்துக்கும் தேவ ஆவியானவருக்கும் இடையே நடக்கிற அந்த விரோதமான அந்த காரியங்களைப் போல இங்கே சில சம்பவங்கள் நடக்கிறது. தேவ திட்டத்திற்கு ஒருத்தி எதிர்த்து நிற்கிறாள், ஒருத்தி தேவ திட்டத்திற்காக போராடுகிறாள். அவர்களுக்குள்ளே ஏற்படுகிற அந்த போராட்டத்தின் காரியங்கள் தான் இங்கே சம்பவங்களாக விவரிக்கப்படுகிறது. இந்த காரியங்கள் மேசியாவை குறித்ததான ஒரு போராட்டம். அது என்னங்க போராட்டம்? இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு போராட்டமா, மேசியாவை பற்றிய போராட்டமா? அது அங்கே நம்ம பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டில். இது இங்கே பழைய ஏற்பாடு, ராஜாக்கள் காலத்தில் நடந்த ஒரு கதை. இதுக்கும் அதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படின்னு சொன்னால் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம இதை தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த பெயர்களை குறித்ததான காரியங்களை நம்ம பார்த்துருவோம். அது என்ன போராட்டம் அப்படிங்கிறத செய்தியினுடைய அப்படியே நம்ம போக 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 நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அத்தாலியாள் முதலாவது பெண் யார் அப்படின்னா அத்தாலியாள். இந்த பெண் யார், இந்த அத்தாலியாள் யார் அப்படின்னா இஸ்ரவேலோட ராஜாவாகி ஆகாபுக்கும் ஏசபேலுக்கும் பிறந்தவள். பாலா சிஸ்டர் அப்படியே அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுங்க, உங்களுக்கு நான் அனுப்பிச்சதை. இந்த அத்தாலியாள் யாருங்க இந்த அத்தாலியாள்? எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா இந்த அத்தாலியாள் யார் அப்படின்னு பார்த்தா ஆகாபுக்கும் ஏசபேலுக்கும் பிறந்தவள். ஆகாப் ராஜாவை நமக்கு நல்லா தெரியும், அதே போல் ஏசபேல் நல்லா நமக்கு தெரியும். ஏசபேலை தெரியாதவங்க இருக்கிறாங்களா? ஏசபேல் நல்லா தெரியும், எல்லாரும் மெசேஜில் நம்ம கேட்டிருப்போம். ஏசபேலை டச் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. எலியா அப்படின்னு வரும்போது ஏசபேல் என்னென்ன பண்ணா, பாகாலை வணங்கிட்டு இஸ்ரவேலின் ராஜாவாக்கி ஆகாப்புடைய மனைவி ஏசபேல் நாபோத்தோட கொலைக்கு காரணமானவை. இப்படி அவளுக்கு தெரியும். அவளோட பிள்ளை தான் அம்மாவுக்கு தப்பாமல் பிறந்த மாதிரி ஒரு பிள்ளை பிறந்தா. அவள் தான் அத்தாலியாள். அவள் தான் அத்தாலியாள். இந்த அத்தாலியாள் அப்படிங்கிறது ஒரு எபிரேய மொழி பெயர். இந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டவள் அப்படின்னு கூட அர்த்தம். டேக் அவே ஆஃப் த லார்ட், கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்பட்டவள் அப்படின்னு இந்த பெயருக்கு வந்து அர்த்தம். இவ யார் அப்படின்னு சொன்னால், இவளுடைய பின்னணி, இவ யார்? இப்போ வந்து ஒரு பெண் அப்படின்னா அந்த பெண் எப்படி அறியப்படுவா, இவங்க அப்பா யார், இவங்க தாத்தா யார், இப்படியெல்லாம் பார்ப்பாங்கள்ல. அப்படி பார்க்கும்போது இவ யார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தின் அடிப்படையில் இவளை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த காலை வேளையில் இவ உம்ரி ராஜாவோட பேத்தி, ஆகாப் ராஜாவோட மகள் குமாரத்தி, யோராம் ராஜாவோட மனைவி, அகசியா ராஜாவினுடைய தாய், அகசியாவோட தாய். பாருங்க, இவ என்ன செய்கிறா தெரியுமா? இவ வந்து ஒரு இஸ்ரவேலினுடைய ராஜ இளவரசியாக பிறக்கிறாள். இஸ்ரவேல் பாருங்க, நமக்கு தெரியும் இஸ்ரவேல் ராஜா யூதா ராஜாக்கள் பிரிஞ்சுட்டாங்க. எப்போ பிரிஞ்சாங்க? சாலமோனுடைய மகனாகிய ரெகோபயாமினுடைய காலத்திலேயே பிரிஞ்சிருச்சு, அந்த காரியங்களெல்லாம் பிரிஞ்சிருச்சு. அப்போ இவ யார் அப்படின்னு சொன்னால், ஆகாப் இஸ்ரவேல் ராஜாவுக்கு மகளாக இவள் பிறக்கிறாள். ஆனால் இஸ்ரவேல் ராஜாவுக்கு மகளாக பிறந்த இவள் இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப்பும் யூதா ராஜாவாகிய யோசபாத்தும் நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியும், சரித்திரத்தை எடுத்து படித்து பார்த்தாலே அது நம்மளுக்கு நல்லா புரியும். யூதா ராஜாவாகிய யோசபாத்தும் இஸ்ரவேல் ராஜா ரொம்ப நல்லா ஃப்ரெண்டு. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சம்மந்தம் வச்சுக்கிட்டாங்க. யோசபாத் ராஜா என்ன பண்ணிட்டா, தன்னுடைய மகனாகிய யோராமை வந்து இவனுடைய அந்த ஆகாப் ராஜாவுடைய மகளாகிய அத்தாலியாள் இவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறாங்க. இவளுக்கு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணிட்டா அப்படின்னா, யூதா ராஜ்யம் அனைத்தையுமே இவள் கட்டிக்கொள்கிறதை பார்க்க முடியும். ஏன்னா இவ யாருக்கு மனைவியாக போகிறா? யோசபாத் ராஜாவினுடைய யூதா கோத்திரத்தில் வருகிற யோசபாத் ராஜாவினுடைய மகனாகிய யோராமுக்கு மனைவியாக போகிறா. அதனால இவ என்ன ஆயிட்டா அப்படின்னா, யூத ராஜ்யத்தையும் வளைச்சு போட்டு கட்டிக்கிட்டா. யூத ராஜ்யத்தையும் வளைச்சு போட்டு கட்டிக்கிட்டா. கட்டின இவள் என்ன செய்கிறா அப்படின்னா, இவள் ரொம்ப ஒரு மோசமானவ, பொல்லாத ஒரு ராணி, பொல்லாத ஒருத்தி. பாருங்க, இவ என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னால், இவள் பொல்லாதவள். இவ என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னால், இவ யூதா ஜனங்கள் அத்தனை பேர்களையும் பாகாலை வணங்க வைக்கிறாள். ஏன்னா எசபேல் வந்து பாகால் வணக்கத்தை செய்கிறவள், இவளோ அதே மாதிரி பாகாலை வணங்க வைக்கிறாள். அந்த மாதிரி காரியங்களை செய்கிறா. பாருங்கள், ராஜாங்கம், யூதர்கள், ஆண்டவருடைய பெரிய திட்டம் அங்கே இருக்குது. தாவீதுக்கு ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னான்ல, மேசியாவை குறித்ததான ஒரு போராட்டம். பாருங்கள், அந்த போராட்டங்கள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு வெளிப்பட்டு வரும். இந்த தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, என்றைக்குமே சிங்காசனத்தில்
தாவீதோட சிங்காசனத்தில் வம்சமாக வழி வழியாக ஒருத்தன் இருப்பான், விளக்கு அணையாமல் இருக்கும்பா, இதுதான் யூதாவுக்கு. ஆனால் இஸ்ரவேல் ராஜாக்கெல்லாம் அப்படி இல்லை, அவங்க வேறு இதுலேருந்து வருவாங்க. ஆனால் யூதா ராஜா மட்டும் கரெக்டாக அந்த சந்ததியிலிருந்து வருவாங்க. இவனுடைய பிள்ளை அப்படியே வழியாக வரும். தாவீதுலேருந்து இது ஸ்டார்ட் ஆகும். சவுல ஆண்டவர் பென்யமீன் கோத்திரத்துலேருந்து எடுத்தோன்னே யூதா கோத்திரத்தில் இங்கே தாவீதை வச்சு ஆண்டவர் அப்படியே அவங்களுடைய அந்த ஜென்ரேஷன் அப்படியே கொண்டு வருவார். ஆண்டவர் சொல்லியிருப்பார் தாவீதுக்கு, உன்னோட சந்ததியில், இந்த சந்ததியில் தான், தாவீதோட சந்ததியில் தான் யோசபாத் வரான், யோசபாத்தோட மகன் யோராம் வரான். இந்த இடத்துல தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இங்கே என்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படின்னா, இந்த அத்தாலியால் மனைவியாக வரா, யோசபாத்துடைய குமாரனாகி யோராமுக்கு மனைவியாக வரா. இங்கே தான் கொஞ்சம் பிரச்சனை வருது பாருங்கள், காரியங்கள் வருது. இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பேர் அகசியா. யோராம் ராஜாவுக்கும் யோசபாத், அதாவது யூத ராஜாவாகிய யோசபாத்தினுடைய மகன் யோராமுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுடைய மகள் எசபேலுடைய மகள் அத்தாலியாளுக்கும் 2 பேர் திருமணம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை எந்த சந்ததியில் வரும்? யூத ராஜா இல்லையா, அகசியா அப்படிங்கிற ராஜா பிறக்கிறான். ஆனால் இவன் என்ன செய்கிறா பாருங்க, 2 நாளாகமும் 22:3 படிங்க. எடுத்தவர்கள் வேகமாக எடுத்து வாசிங்க. 2 நாளாகமும் 22:3. இந்த அத்தாலியாளுக்கு என்ன செய்கிறா அப்படின்னா, அத்தாலியாளுக்கும் யோராமுக்கும் மகன் பிறக்கிறான். அவன் பெயர் அகசியா. இந்த அகசியா துன்மார்க்கமாய் நடக்க தாயே அவனுக்கு என்ன பண்ணுறா, உடந்தையாக இருக்கிறான். இவன் யூதா ராஜாவாக கொல்லப்படுகிறான். ஏன்னா யோராமுடைய மகன் அல்லவா அந்த யூத கோத்திரம். இவன் யூத கோத்திரத்தையும் கட்டிக்கொண்டு அங்கே விக்கிரக வணக்கங்களை அவர் யூத ஜனங்கள் பற்றி போக அவள் காரணமாக இருக்கிறா. எடுத்துட்டீங்களா சிஸ்டர்? அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். பார்த்தீங்களா, துன்மார்க்கமாய் நடக்க அகசியாவினுடைய தாயே ஆலோசனைக்காரியா இருக்கிறான். ஆலோசனைக்காரியா தாயே இருக்கிற ஒரு பொல்லாத ராணி என்று வேதம் இவளை அடையாளப்படுத்துகிறது. பொல்லாத ராணி. அப்போ பாருங்க, துன்மார்க்கமாக நடக்க இவளே காரணமாகிறா. இப்படிப்பட்ட காரியங்களை இவள் செய்கிறாள். இவளுடைய அந்த அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம அப்படியே வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். பெயருடைய அர்த்தம், இவ யார், என்ன இது, எப்படி இவளுடைய காரியங்கள் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ தான் 2 பெண்கள் அப்படின்னு சொன்னேன். முதலாவது பெண் இவளை நம்ம பார்த்துட்ருக்குறோம். துன்மார்க்கமாக நடக்க இவளே காரணமாகிற பாருங்க. ஒரு சம்பவம் நடக்கிறது. 2 ராஜாக்கள் 11:1 என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சமயத்தில் தான் என்ன நடக்குது, அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது எழும்பி ராஜவம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணினாள். தான் மேசியாவுக்கு விரோதமான போராட்டம். என்ன நடக்குது, தன்னுடைய மகன் இறந்து போகிறான். மகன் இறந்து போனதை கண்ட இவள் வேதனைப்படலை, துக்கப்படலை, அழுகலை, அந்த காரியங்களை எதையும் செய்யலை. இவ என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னால், தன்னுடைய மகனுக்கு பின்னாடி ராஜாவாக காத்திருக்கிறதான அந்த ராஜ வம்சத்தார் யாவரையும் சங்காரம் பண்ணுகிறாள். இதுவரைக்கும் யாரும் வேதத்தில் செய்யாத ஒரு காரியத்தை, இதுவரைக்கும் யாருமே செய்ய துணியாத ஒரு காரியத்தை பிசாசு இவள் மூலமாய் அந்த திட்டத்தை நிறைவேற்றி கொள்ள இவளை ஒரு கைக்கூலியாக பயன்படுத்துறதை பார்க்க முடியும். என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தாவீதுக்கு இட்ட அந்த ஆணையை தகர்த்து போடும்படியாய், தாவீதுக்கு ஆண்டவர், நம்ம பாடுவோம், தாவீதுக்கு சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். ஆண்டவர் சொன்னது அப்படியே, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு பாடுவோம். ஆண்டவர் அதே மாதிரி செஞ்சார். ஆனால் அந்த திட்டம் நடக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், அந்த மேசியா பிறப்பதையே பாருங்கள், தாவீது வம்சத்தில் தான் யார் வர்றா அப்படின்னா, யூத ராஜ சிங்கமாக நம்ம மேசியா வர்றாரு. அதை தடை செய்யணும், அதை தடை பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், இவன் என்ன செய்கிறா அப்படின்னா, அந்த ராஜ வம்சத்தார், யூதா கோத்திரத்தில் அப்படியே வரிசையாக வந்துட்டு இருக்குது. தாவீதிலிருந்து வந்துட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மேசியா வரப்போறாரு. அந்த கோத்திரம் இதை அவள் தடை செய்வதற்காக அவள் எழும்பி நிற்கிறத பார்க்க முடியும். எல்லாத்தையும் சங்காரம் பண்றா, எல்லாத்தையும் 6 வருஷம் அவள் ஆட்சி பண்றா. ராஜகுமாரத்தியா, மகாராணியா அவள் ஆட்சி பண்றா. எந்த ஆம்பளைகளும் தேவையில்லை, நான் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா அப்படின்னா, இவள் ஆட்சி பீடத்திலே அமருகிறாள். எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிட்டா. குழந்தைங்களை, பேர குழந்தைங்களை, அதை அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க சிஸ்டர். குழந்தைகளை எல்லாம் அப்படியே கொன்று போடுகிறதை பார்க்க முடியும். சின்ன சின்ன குழந்தைகளை, தன்னுடைய பேர குழந்தைகளை என்ன பண்ண தோணும், ஒரு பாட்டிக்கு என்ன பண்ண தோணும், கொஞ்சுவாங்க இல்லையா? பேர குழந்தைகளை எடுத்து ஐயோ அப்படின்னு சொல்லி கொஞ்சுவாங்க. ஆனால் இவன் என்ன செய்கிறா, தன்னுடைய மகன் இறந்த உடனே அந்த பதவி, வெறி, ஆசை, சத்துருவினுடைய கிரியை அப்படியே அவன் மேலே இறங்குகிறது. மேசியா தோன்றக்கூடிய அந்த வம்சத்தை தடை செய்யும்படியாய் பிசாசு இவளை ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த காரியத்தை என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த காரியத்தை செய்கிறா. இந்த இடத்துல தான் இன்னொரு பெண் வெளிப்படுகிறாள். 2 பெண்கள் நான் சொன்னேன்ல, இன்னொரு பெண். அந்த பெண் யார் அப்படின்னா, யோசேபாள் என்கிறதான பெண் வெளிப்படுகிறாள். யார் இந்த யோசேபாள் அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியம். இந்த யோசேபாள் யார் அப்படின்னா,
இந்த அத்தாலியாளோட மக தான் யோசேபாள். எப்படி பாருங்க, அம்மாவும் பொண்ணும் எதிர் துருவங்கள். மகள் தான் யோசேபாள். இவ யார் அப்படின்னா அகசியாவுடைய சகோதரி. இவ என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், இவன் செய்கிற இந்த காரியங்களை எல்லாம் இவ பார்க்குறா. இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறா. இவ என்ன செய்கிறா அப்படின்னா, உடனே அரண்மனையிலேருந்து எடுத்து தன்னுடைய அகசியாவினுடைய அந்த மகனை அப்படியே எடுக்கிறா. அவன் பேர் யோவாசு. குட்டி குழந்தை. ஒரு சின்ன குழந்தையா இருக்கிறான். அவன் 1 வயசு குழந்தை. அவன் 1 வயசு குழந்தை. 1 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தையை விட்டுட்டு அந்த குழந்தையை கொன்றுவா. அத்தாலியாள் கொன்றுவா. அந்த குழந்தையை எடுக்கிறா. யோசேபாள் எடுக்கிறா. அப்படியே அந்த குழந்தைய பத்திரமா எடுத்து கொண்டு போய் இவ என்ன பண்ணுறா அப்படின்னு சொன்னால், பத்திரமா அப்படியே அவள் அந்த குழந்தைய அழகா அப்படியே அந்த குழந்தையை ஒளிச்சு வைக்கிறா. எங்கே ஒளிச்சு வைக்கிறா அப்படின்னா, ஆலயத்தில் ஒளிச்சு வைக்கிறா. அல்லேலூயா. ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்ட குழந்தை. 2 நாளாகமம் 21:3 இவளுடைய பெயர் யோசேபியாத் அப்படின்ற இவளுடைய 2 இடங்கள்ல இவளை பற்றி நம்ம பார்ப்போம். அது பாருங்கள், அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பேன் பாருங்கள். 2 இடத்துல நம்ம பார்ப்போம். எங்கே அப்படின்னா, யோசேபாள் அப்படிங்கிற பேர் 2 ராஜாக்கள் 11:22 நம்ம பார்ப்போம். யோசேபாள் அப்படின்னு. அதே மாதிரி யோசேபியாத் அப்படின்னு 2 நாளாகவும் 22:11 யோசேபியாத் அப்படின்ற பேர் இவளுக்கு. 2 இடத்துல தான் பாருங்கள். இவள் ஒரு புரட்சி பெண்ணாக அறியப்படுகிறாள். தேவ திட்டத்தை நிறைவேற்றி ஒரு புரட்சி பெண். இன்றைக்கு நம்ம யாராக இருக்கிறோம்? தேவ திட்டத்துக்கு விரோதமாக இருக்கிற அந்த அத்தாலியாள் தாய், அவளுடைய மகளாகிய இந்த யோசேபாள் என்பவள் தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பி நிற்கிறாள். தேவ திட்டம் செயல்பட நிற்கிறாள். யோசேபாள் என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யெகோவா என் ஆணை என்று அர்த்தம். யெகோவா என் ஆணை. இந்த யோசேபியாத் என்ன செய்கிறா அப்படின்னா, இவள் ஒரு ஆசாரியனை திருமணம் செய்து கொள்கிறாள். ஆசாரியனை எப்படி பாருங்க, யூதா கோத்திரத்தில் வந்த அந்த எலிசாபாள் என்கிற பெண் ஆசாரியனாகி ஆரோனை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய அந்த காரியங்களை நிறைவேற்றினது போல. ஒரு நாளைக்கு நம்ம எலிசாபாளை பற்றி பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பெண். அதே போல தான் இவளும் என்ன செய்கிறா, யூதா கோத்திரத்தில் வந்த இவள் என்ன செய்கிறா அப்படின்னு சொன்னால், ஆசாரியனை திருமணம் செய்து கொள்கிறாள். யோய்தா என்கிறதான ஆசாரியனை அவள் திருமணம் செய்து கொள்கிறார். 2 நாளாகமும் 22:11 படிங்க சிஸ்டர், எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமும் 22:11 வசனம் படிங்க. யோசபியாத் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகேசியாவின் ஆண் பிள்ளை ஆகிய யோவாசை களவாய் எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் கயன வீட்டிலே வைத்தாள். அப்படியே அத்தாலியால் ராஜாவாகிய யோராமின் குமாரத்தையும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண்ஜாதியும் ஆகிய யோசபியாத் அவனை ஒளித்து வைத்தான். அவள் அகசியாவின் சகோதரியாய் இருந்தாள். ஆமென். அகசியாவின் சகோதரி, பிரதான ஆசாரியனாகிய அந்த யோய்தா என்பவனுடைய பெண் ஜாதி, யோய்தாவினுடைய மனைவி. அவள் ஆசாரியனை திருமணம் செய்து கொள்கிறாள். அத்தாலியாளுடைய மகள் இவள். அகசியாவினுடைய சகோதரி இவள். அந்த பாருங்கள், அந்த குழந்தைக்கு இவ என்ன ஆகணும், அத்தை ஒளிச்சு வைக்கிறா. குழந்தைய ஒளிச்சு வைக்கிறா. 1 வயசு குழந்தை. ஐயோ, என் தம்பி, என்னுடைய அண்ணனுடைய மகன் குமாரன், என்னுடைய சகோதரனுடைய குமாரன் யோவாஸ் 1 வயசு குழந்தை ஒளிச்சு வைக்கிறா. ஆசாரியனுடைய சயன வீட்டிலே ஒளித்து வைக்கிறாள். படுத்துங்கிற இடம் பாருங்கள். அந்த இடத்துல அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒளிச்சு வைக்கிறா. குழந்தைய ஒளிச்சு வைக்கிறா. பிரதான ஆசாரியனுடைய யோய்தாவை ஒளிச்சு வைக்கிறா. அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 7:16 எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. இன்னொருத்தங்க 2 நாளாகமும் 23:11 எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 23:11 ஒருத்தங்க எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் 7:16 படிங்க சிஸ்டர். பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை ராஜாவாக்கினார்கள். யோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார்கள். ஆமென். ஓகே, 2 சாமுவேல் 7:16 படிங்க. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலைப்பட்டிருக்கும் என்கிறார்கள் என்று சொல்ல சொன்னார்.
இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வீடு நிலை நிற்கும்பா, உன்னுடைய ராஜாசனம் என்றைக்கும் நிலை நிற்கும், உன்னுடைய விளக்கு அணையாது, யூத வம்ச வழியில உன்னுடைய காரியங்கள் அழியாது. இந்த காரியங்களுக்கு விரோதமாக 2 பெண்களுக்கு இடையே நடைபெறுகிற போராட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, அழகா யோசேபியாத் என்கிற பெண்ணை எழுப்பி அவளை பிரதான ஆசாரியனாகிய யோய்தாவினுடைய மனைவியை எழுப்பி அவள் மேலே ஒரு அபிஷேகத்தை வைத்து, இந்த காரியத்தை நீதான் செய்யணும், இந்த அபிஷேகம் உன் மேலே இருக்குது என்று சொல்லி சொந்த தாய் என்று கூட பாராமல் அவளுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவள் மகாராணி ஆட்சி பண்றா, கொன்றுவாளே, என்னுடைய தாய்க்கு தெரிஞ்சா என்று கூட அந்த காரியங்கள் இல்லாதபடிக்கு ஒரு புரட்சி பெண்ணாக அறியப்பட்டு அந்த யெகோவா தேவனுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றி அவள் அப்படியே தன்னுடைய அந்த சகோதரனுடைய அந்த குமாரனை எடுத்து ஒளித்து வைத்து சயன வீட்டில் ஒரு குழந்தையை ஒளிச்சு வைக்கிறது சாதாரணமான காரியமாக யோசிச்சு பாருங்க. நம்ம அதிகமாக பேசுகிறோம்ல, மோசையை ஒளிச்சு வச்சு வளர்த்தா, யோகபத்து 3 மாதம் ஒளிச்சு வச்சாங்க, 2 பேரும் ஒளிச்சு வச்சாங்க, அம்ராம் யோகபத் தம்பதி, அதுக்கப்புறம் மீரியம் வந்து உதவி செஞ்சா, இதெல்லாம் பெருசாக நம்ம பேசுகிறோமே. ஆனால் 6 வருஷம் ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. 6 வருஷம் சாதாரணமான 6 மாதம் இல்லை, 3 மாதம் இல்லை, 6 வருஷம். அங்கே பெரிய தேவ திட்டத்தை நிறைவேற்ற மோசை ஒளித்து வைக்க வேண்டியதாயிற்று. அதுக்கப்புறம் ஆண்டவரே கவர்மெண்ட் சேலரி கொடுத்து அவங்க அம்மாவுக்கு பார்வோனுடைய வீட்டில் அரண்மனையில் ராஜ கம்பீரத்தோடு மோசையை வளர வச்சார். இங்கே ஒரு காரியம் நடக்குது. இங்கே எவ்வளவு நாள் ஒளிச்சு வைக்கிறாங்க அப்படின்னா, நாள் கணக்கில் வருஷ கணக்கில் 6 வருஷம் ஒளிச்சு வைக்கிறாங்க. பின்னாடி இந்த ஸ்டோரியை படித்து பாருங்கள், நம்மளுக்கு டைம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி 2 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தை நீங்கள் இந்த சம்பவத்தை படிக்கிறீங்க. நாளாகமத்திலையும் இந்த காரியம் இருக்குது. 2 நாளாகமம் 23 இந்த காரியம் இருக்குது. அதே போல் 2 ராஜாக்கள் 11 இந்த காரியம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் முழுசாக படித்து பாருங்கள். அப்போ இவங்க ஒளிச்சு வைக்கிறாங்க. ஒளிச்சு வச்சவங்க சும்மா ஒளிச்சு வைக்கல. அந்த குழந்தை வளர்த்துறது எவ்வளோ பெரிய கஷ்டம். வெளியில் விளையாட முடியாது, அந்த குழந்தை 4 பேர் முன்னாடி இது பண்ண முடியாது. ஆனால் அந்த ஒளிச்சு வைக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு தேவனுடைய பிரமாணங்களை, நியாயங்களை, ஒரு ராஜா வளர வேண்டிய விதங்களை, காரியங்களை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி, ஏன் இந்த மாதிரி இவன் இருக்கான் அப்படிங்கிறத சொல்லி அவனுக்கு வேண்டிய படிப்புகளை கொடுத்து, அந்த பிரதான ஆசாரி அவனுக்கு வேண்டிய புத்திகளை கொடுத்து, இன்றைக்கு ஆண்டவர் அநேகரை ஒளித்து வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார். கூடார மறைவிலே ஒளித்து வைக்கப்பட்ட அனுபவம். பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிறீங்களா? நீங்கள் சொல்லாதீங்க, இந்த பிரச்சனையினால தான் நான் இப்படி இருக்கிறேன், இந்த சூழ்நிலையினால தான் என்னால் வெளியில் வர முடியல சிஸ்டர், என்னால் வெளியில் எழும்பி செயல்பட முடியல, நான் உள்ளுக்குள்ளே அடைக்கப்பட்டது போல இருக்கிற, கஷ்டத்தோடு இருக்கிற, பாடுகள் மத்தியில் இருக்கிற, நான் வெளியில் வர முடியாது. போனால் இந்த மாதிரி பேசுவாங்க, என் குடும்பத்தில் இப்படி பேசுவாங்க, மாமியார் அதை சொல்லுவாங்க, கணவர் அதை சொல்லுவார், சூழ்நிலை இப்படி இருக்கு. இல்லை பிரியமானவர்களை, ஒளித்து வைத்து வளர்த்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் உண்டு. உங்களை ஆண்டவர் ஒளித்து வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இப்போ உங்களால் வெளியில் வர முடியல, ஆனால் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களை வளர்த்தி 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 தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து ஏற்ற நேரத்திலே வெளியே கொண்டு வருவார். அப்பொழுது நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக, பிரயோஜனமான பாத்திரமாக நீங்கள் மாறுவீர்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய வல்லமையான காரியங்களை செய்வார். இந்த யோவாசை கொண்டு ஆண்டவர் பெரிய 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 காரியங்களை செய்தது போல ஆண்டவர் உங்களை கொண்டு செய்வார். அதற்காக நீங்கள் ஒளித்து வைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகிறீர்கள். இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பிரயோஜனமான பாத்திரம் இல்லை. உங்களால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாதீங்க. இனிமேல் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் உங்களை ஒளித்து வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார். உள்ளே அடைக்கப்பட்ட அனுபவமாக இருக்கா? கதவு பூட்டிருச்சா? அன்றைக்கு கதவு பூட்டுச்சு. 40 நாள் பெருமழை, உள்ளே விட்டு கதவை அடைச்சிட்டார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், நோவா கொஞ்சம் வேகமாக கதவை திறந்துருவான், தண்ணி உள்ளே வந்துடும். அதனால் ஆண்டவரை உள்ளே விட்டு கதவை அடைக்கிறார். சிலர் ஆண்டவர் கதவை அடைச்சிருப்பார், உள்ளே தெரியாது, ஏன் அடைச்சிருக்காருன்னு தெரியாது. எதுக்காக இந்த அடைக்கப்பட்ட நிலைமை? எரேமியாவை அடைச்சாங்க தீர்க்க தரிசனம் சொன்னதுக்காக. ஏன் இந்த அடைக்கப்பட்ட நிலைமை? முற்றத்திலே பாருங்க, அந்த சம்பரதியாகிய அவனுடைய வீட்டிலே அப்படியே அடைக்கப்படுகிறான். தினமும் ஒரு அப்பம் கிடைக்குது எரேமியாவுக்கு. ஏன் அவன் அடைக்கப்படுகிறான்? காரியம் என்ன? எருசலேம் போயிடும், எருசலேம் சிறைபிடிச்சிருவாங்க சொன்னால் அவனை நம்பலை. அவனை என்ன பண்ணிட்டாங்க? அடைச்சி வச்சுட்டாங்க. எருசலேம் விடுதலையாக இருக்குது, இன்னும் பாபிலோன் ராஜா வரல. எல்லாம் விடுதலையாக அப்படியே நடமாடிட்டு இருக்கிறாங்க வெளியில். ஆனால் இவனுக்கு மட்டும் சிறைவாசம். ஆனால் எருசலேம் இவன் சொன்னது போலவே ஆவியானவர் இவனோடு கூட பேசின வார்த்தையின்படியே எருசலேம் பிடிக்கப்படுகிறது. எரேமியா விடுதலையாகிற. நெபுசாரதான் வந்து அந்த காவல் சேனாதிபதி வந்து, நீ தான் சொன்னியா, நாங்கள் வருவோன்னு சொன்னியாப்பா, நீ தான் சொன்னியாமா, உன்னை நான் விடுதலை பண்ணுறவா அப்படின்னு சொல்லி, வா நீ பாபிலோனுக்கு வா, நான் பத்திரமா உன்னை நான் பார்த்துக்கிறேன், வா, உன் இஷ்டம் தான், தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, எங்கே வேணால் போகலாம், உன் இஷ்டம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு. இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, எங்கே வேணால் நீ போகலாம். அதே போல தான் ஆண்டவர் இப்பொழுது உங்களை ஆண்டவர் சிறை வைத்தது போல உங்களுக்கு இருக்கலாம், சிறை வைத்தது போல உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அது அப்படியே இருக்க போவது இல்லை. அடைக்கப்பட்ட நீங்கள் அப்படியே கிடங்கிலே சாவதில்லை, உங்கள் அப்பம் குறைவதில்லை, உங்கள் தண்ணீர் குறைவதில்லை. இப்பொழுது இந்த ஜெப இணைப்பை ஆண்டவர் கொள்ளை பொருளாக உங்களுக்கு உங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஜெப இணைப்புக்குள்ளே இருங்க. ஆண்டவர் உங்களை வளர்த்தி கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற வார்த்தைகள், வசனங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆவியானவர் இந்த இணைப்பிலே உங்களை இணைத்திருக்கிறார்.
உள்ள அடைஞ்சிருக்கீங்களா? கஷ்டப்படுறீங்களா? நெருக்கத்தில் இருக்கீங்களா? பாடுகள் இருக்கீங்களா? சில காரியங்களான வெளியில் தலை காட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? போய் யாருக்கிட்டையும் பேச முடியாத சூழ்நிலை, தனித்து இருக்கிறீங்களா? வீட்டின் மேல் தனித்து இருக்கிற குருவியை போல. திட்டம் நிறைவேறு பிரியமானவர்களே, திட்டம் நிறைவேறு. திட்டம் எப்படி தெரியுமா நிறைவேறும்? சாதாரணமாக நிறைவேறாது. அடைக்கப்பட்ட நீங்கள் வெளியே வரும்போது அந்த திட்டம் எப்படி நிறைவேறும் தெரியுமா? 2 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இதோ ராஜா முறைமையின்படியே தூணண்டையில் நிற்கிறதையும், ராஜாவை அபிஷேகமான தூணண்டையில் அவன் நிற்கணும். தூண் அண்டையில் முறைமையின்படி நின்றுதான் அபிஷேகம். பாருங்க, 7 வருஷம் 6 வருஷம் ஒழிச்சு வச்சுட்டாங்க. ராஜாவுக்கு 7 வயசு ஆயிருச்சு. 1 வயசா இருக்கும்போது யோவாசை களவாய் எடுத்து தன்னுடைய அத்தை அப்படியே சயன வீட்டிலே வைத்து வளர்க்கிறாள். யோய்தா அவனுடைய மனைவி எல்லாம் அவங்களுக்கு பிரமாணங்களை நியாயங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் 6 வருஷம் அவள் ஆட்சி செய்கிற. அவன் நினச்சிட்டா எல்லாத்தையும் கொண்டுட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. பிசாசு அப்படிதான் கொக்கரிச்சான். சிலுவேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு நினச்சான். சிலுவேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சது, ஒன்றுமே இல்லை. சிலுவேலை அவனுடைய அதிகாரங்கள் உரிந்து கொள்ளப்பட்டது அவனுக்கு தெரியல. வெளியரங்கமாக்கினார் ஆண்டவர். கொலோசேயர் சொல்லுகிறது, சிலுவையிலே அவனுடைய அதிகாரங்களை துரைத்தனங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமாக்கினார். மீட்பு நமக்கு வந்தது, பாவ மன்னிப்பாகிய மீட்பு, நித்திய ஜீவன் நமக்கு வந்தது. அவன் அப்படியே என்ன பண்ணிட்டான்? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அவன் அப்படியே ஆண்டவர் தள்ளி மிதிச்சு அவனுடைய பாருங்க, அவனுடைய தலை குதிங்காலின் கீழே நசுக்கப்பட்டது என்கிற அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, ஏவாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அங்கே நிறைவேறியது. அவர் உன் தலையை நசுக்குவார். நசுக்கிட்டார் சிலுவையில். அந்த காரியங்கள் அதே போல இங்கே நடந்த காரியம் என்ன? இதோ ராஜா முறைமையின்படியே தூணண்டையிலே நிற்கிறதையும், ராஜா வண்டையில் நிற்கிற பிரபுக்களையும், எக்காலம் ஊதுகிறவர்களையும், தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு ரிஷாவர ஹல்லேலூயா, தேசத்து ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டு எக்காலம் ஊதுகிறதையும் கண்டவுடனே அத்தாளியால் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். கத்தரா, அவ செஞ்ச துரோகம் அவளுக்கு பெருசா தெரியல. சத்துரு சில அப்படி கத்துற அளவுக்கு ஆண்டவர் செய்வார். இந்த சத்தம் எங்க வரைக்கும் துணிக்கு தெரியுமா? பரலோகங்களே களி கூறுங்கள், இதோ சகோதரர்கள் மேல் நாள்தோறும் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அது வரைக்கும் அந்த காரியங்கள், அவனுடைய வேலை, அவனுடைய டியூட்டி இதுதான். ஒவ்வொரு காரியமும் அவன் செஞ்ச திட்டங்கள் எல்லாம் அவமாய் போகும். இந்த மேசியாவுக்கு விரோதமான காரியம், யூத ராஜ சிங்கமாய் ஆண்டவர் வருவார், அந்தருடைய வம்சத்தை எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினச்சவ என்ன பண்ணிட்டா அப்படின்னா அழிந்து போய்விட்டாள். அந்த காரியம் நடந்தது. துரோகம் துரோகம் என்று கூவினாள். அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை, அவளை கொன்று போட சொல்லுகிறான். யோய்தா, என்ன நடக்குது தெரியுமா? 100 பேருக்கு அதிபதிகளானவர்களுக்கு கட்டளையிட்டு இவளை வரிசைகளுக்கு புறம்பே கொண்டு போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆலயத்தில் மட்டும் இவளை கொன்றாதீங்க, ஆலயத்தில் கொல்லக்கூடாதுன்னு ஆசாரிய சொல்லியிருந்தா. இந்த அதிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள் முழுசுமா. அப்போ 14வது வசனம் சொல்லுது, அவளுக்கு இடம் உண்டாக்கின போது ராஜாவின் அரண்மனைகள் குதிரைகள் பிரவேசிக்கிற வழியிலே அவள் போகையில் அவளை கொன்று போட்டார்கள். குதிரைகள் போகிற வழியில கொன்று போட்டார்கள். அடுத்த நடந்த காரியம் தான் பெரிய காரியம். அப்பொழுது யோய்தா அவர்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு ராஜாவும் ஜனங்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பண்ணவும், ராஜாவும் ஜனங்களும் ஒருவரோடொருவர் உடன்படிக்கை பண்ணவும் செய்து. அல்லேலூயா. பிரதான ஆசாரியன் ராஜாவோடு உடன்படிக்கை பண்றான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? பாகாலின் கோவில்கள் இடிக்கப்படுகிறது. பூஜாச்சாரிகள் எல்லாம் வெட்டி கொல்லப்படுகிறாங்க. மாத்தான் பூஜாச்சாரியான மாத்தானை கொன்று போடுறாங்க. எல்லாம் நடக்குது, எல்லாம் அமைதியாகுது. என்ன நடக்குது தெரியுமா? தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. அத்தாலியாலையோ ராஜாவின் அரண்மனை நண்டையில் பட்டயத்தால் கொன்று போட்டார்கள். யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை உயர்த்தலாம். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையாய் 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 எங்களை நேசிக்கிறவரை 2 பெண்களை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அத்தாலியாலை குறித்து பார்த்தோம். யோசேபியாத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். 2 பெண்களும் ஆண்டவரே, ஒருத்தி தேவ திட்டத்திற்கு விரோதமாக செயல்படுறா, ஒருத்தி தேவ திட்டத்தை நிறைவேற்ற அவள் பாடுபடுகிறாள். அவளே ஜெயித்தா. தேவ திட்டத்தை ஆண்டவரை நிறைவேற்ற நாங்கள் போராடுகிறோம். சில நேரத்தில் போராட்டம் வரும், சில நேரத்தில் பாடு வரும், போராட்டம் வரும். தேவ திட்டத்தை நிறைவேற்றுக்கு தேவையில்லாத காரியங்களை போராடக்கூடாது பெண்களே. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற போராட்டம் வரலாம், ஆனால் ஜெயம் நமக்கு தான். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் நமக்கு தான். அந்த திட்டங்கள் நிறைவேறும் நம்முடைய வாழ்க்கையிலே. யூத ராஜ சிங்கமாய் மேசியா வரும்படி பாருங்க. அடுத்தது யோசியாவிலிருந்து ஆரம்பிக்கிறது. யோசியாவுக்கு யோயாக்கீம் பிறக்கிற, அதுக்கு அப்படியே காரியங்கள் சந்ததி வருகிறது. அந்த சந்ததியிலே யூத ராஜ சிங்கமாய் ஆண்டவர் வருகிறார். இந்த காரியங்கள் இன்னும் சில சீக்ரெட் இருக்குது. இந்த யூதா வம்ச வழியிலிருந்து ஆண்டவராகிய மேசியா வந்தாரா, அந்த காரியமா என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியோடு ஒரு ஆச்சரியக்குறியாக முடியும்படி அந்த காரியங்களை நம்ம அடுத்த காரியங்களில் பார்க்கலாம், அடுத்த தடவை பார்க்கலாம். இதில் ஆண்டவர் வந்தாரா, இந்த காரியம் பிளஸ் ஆச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா வரக்கூடிய சந்ததிகளுடைய காரியங்களிலே ஒரு காரியம் நடக்கிறது. ஆண்டவரே, இந்த நாட்களிலே கூட கர்த்தாவே, நாங்கள் 2 பெண்களுக்கு இடையிலே நடக்கிற இந்த போராட்டத்தில் ஜெயம் பெற்ற அந்த பெண்ணை ஆண்டவரை முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு ஜெயம்
ஜெயம் பெற்றவர்களாக, ஜெய கிரீடத்தை சூடிக்கொண்டவர்களாக, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக ஆண்டவரே, மேசியாவினுடைய சந்ததி உதிக்க பாடுபட்ட ஆண்டவரே, அந்த தன்னுடைய ஆண்டவரே அப்பா சகோதரனை காப்பாற்றின அந்த மோசையை போல ஆண்டவரே அப்பா, இதோ இங்கே யோசேபியா தன்னுடைய சகோதரனுடைய மகனை காப்பாற்றி அத்தையாக அவள் ஆண்டவரே அப்பா அவள் வெற்றி வாகை சூடினாலே. தேவ பார்வையிலே ஆண்டவரே ஒரு பிரதான ஆசாரியனுடைய மனைவியாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதே ஆண்டவரே, சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே போல் ஆண்டவரே எங்களெடுத்து பிரயோஜனப்படுத்தி எங்களை பயன்படுத்துங்க. அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற நாங்கள் ஒரு நாளைக்கு வெளியே வருவோம். முறைமையின்படியே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். ஜனங்கள் மகிழும்படியே ஆண்டவரே நீர் முறைமையின்படியே ராஜா தூணண்டையிலே நின்றது போல எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரை வீறு கொண்டு எழும்பணும், நாங்கள் எழும்பணும். எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, தாயாகிய நீ எழும்பு, தெபோராலே நீ எழும்பு. நீ அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், நீ சில சூழ்நிலைகளில் இருக்கலாம், ஆனால் இந்த அடைப்பு என்பது நிரந்தரமானது அல்ல. ஆண்டவர் வளர்த்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வளர்த்தி ஒளிப்பிடத்திலே வைத்து வளர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் சோர்ந்து போயிட வேணாம். இந்த நேரத்தில் கிடைக்கிற வாய்ப்புகளை, ஜெப இணைப்புகளை பயன்படுத்தி கொள்ளணும். இந்த நேரத்தில் எவ்வளவோ நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணிக்க முடியுமோ, நம்மளை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமோ, சோர்ந்து போகாதபடி பலப்படுத்திக்கணும். ஆண்டவர் அப்படியே கிருபை செய்து நடத்துவாராக. வந்த ஒவ்வொரு பெண்களையும் ஆசீர்வதிங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவனுடைய அபிஷேகம் வெளிப்படட்டும். அருமையான சகோதரிய பாஸ்டர் ஆண்டவரை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம், பிள்ளைகளை கரத்தில் கொடுக்குறோம். தேவ ஆவியானவர் இன்னும் வல்லமை அடுத்து பிரயோஜனப்படுத்துங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே, அநேகருக்கு ஆண்டவரே அப்பா உங்களுடைய வார்த்தைகளை சொல்ல பலப்படுத்தி காத்து நடத்துங்கப்பா. முழுவதும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். சகல துதிக்கான மகிமைகளை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.